எங்க இந்த பொண்ணு காலைக்கு தூங்கி எந்திரிக்குது. எந்திரிச்சு பார்த்தா வாயில ஜிப்பு வச்சு அறுத்து வச்சிருக்காங்க. என்ன ஏதோ வாயில ஒட்டி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கண்ணாடியில போய் பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அது எடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களால எடுக்க முடியல. இதே யார் பிக்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா சொல்ற பையனுக்கு ஓகே சொல்லணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. சரி காலேஜ் போயிட்டு வரோம் அப்படின்னு காலேஜ் போனா அங்க எல்லாரும் ஜாலியா சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால பேச கூட முடியல. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காங்க. என் பிள்ளைக்கு எப்பயுமே பிடிச்சதா பண்ணுவேன், அதனாலதான் ஜிப்பு கூட பிங்க் கலர்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மா அப்பா தங்கச்சி மாமியார் அப்படின்னு எல்லாத்தோட வாயிலுமே ஜிப்பு வச்சு தைச்சுட்டு இருக்காங்க. சரி அதை பேசி முடிச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. ஜிப்பு வச்சு தைச்சவங்களுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. எப்படா சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தரா எந்திரிச்சு அந்த ஜிப்பை எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பிளாக் கலர்ல ஜிப்பு. இது கூட நீ உனக்கு பிடிச்சதா பண்ணுவியா அப்படின்னு கடுப்பாயி அவங்க ரூமுக்கு போய் அந்த ஜிப்பை எடுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களால எடுக்கவே முடியல. கடைசியில நாம தான் நமக்காக போராடி ஆகணும், இவங்களாம் நமக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி. அவங்களுக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வாய் வச்சு தைச்சும் கூட அவங்க பாட ட்ரை பண்ணி இப்படியே கடைசியில அந்த ஜிப்பை பிச்சுட்டு பாடுறாங்க. எல்லாரும் வியப்பா பாத்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ற ஆளா இருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட் தட்டி விடுவோங்க கமெண்ட்ல. சந்திப்போம். பை.